ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்கிறதுனா ஒவ்வொரு பெரிய பெரிய கதை. இப்போ சமீபத்தில் தான் 50வது ஆண்டு விழாவுக்கு போட்டார் ஃபிலிமாவில் எல்லாம். நிறைய எல்லோரும் பழக்கமானவங்க இருக்கிறனால உங்களெல்லாம் விட்டு பிரிய மனசே இல்லை. நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பயில்வான் மாதிரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்லை, தோசைக்கு வழி இல்லை, அது மாதிரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. அதுக்கு கூப்பிட்டு பயில்வான்ட்டே சொல்லிட்டோம், ஏன் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க, அப்படியே இருக்கும் வீட்டில் வந்து பார்த்துக்கையா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இல்லாதது பொல்லாதெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜில் சொல்ல வேண்டிய கடமை, என்ன ப்ரெஸ் இருக்கிறீங்க, எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஆள், வளர்ந்த ஆளுகளை நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒன்றா இருக்காங்க வீட்டில், வேணா எங்கள் வீட்டில் ஒரு வாரம் வந்து இருந்து பாருன்னு சொன்னேன். ஈவன் இது துபாயில் செட்டில் ஆகிட்டான். இவன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு போகிறான். இதெல்லாம் இல்லாமல் அவர் அனாதையாக இருக்கார். அப்படி போட்டு என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜாவை எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆள் நிலையாக நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். பயில்வான் எழுதுனது கரெக்டாக, இது பயில்வானுக்காக சொல்கிற வார்த்தை தான் அது. பயில்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்கிட்டயோ வாழ்க்கையை போட்டுச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக சொல்லிட்டுருக்காரு. அது சரியில்லை. எங்களை நேசித்து கொண்டு போங்க. ஏன்னா 50 வருஷம் வாழ்ந்துருக்கோம். வயசு 78க்கு மேலே ஆகுது. அண்ணனுக்கு 82 வயசுக்கு மேலே ஆகுது. ஆகவே எங்களை காப்பாற்றுறதுக்கான வெளியே பண்ணுங்கள். நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா. இத்தனை வருஷமாக 70லேருந்து வாச்சிட்ருக்கோம். மியூசிஷனாக இருந்தோம், இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். ஆகையில் எங்களை பற்றி குறை சொல்ல வேண்டாம், எங்களை எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனால் இல்லாத எழுதி அவர்கள் வந்து கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பயில்வான்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சாரின்னு சொன்னார். அதையும் சொல்லிடுறோம். ஐயோ இது தெரியாமல் யாரோ சொன்னதை நான் போட்டேங்க, தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன்டாரு. இல்லைங்க, இது ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் இளையராஜா கஷ்டப்படுறாரு, யார்கிட்ட அவர் தனிமையை நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாமல் எழுதிட்டு இருப்பார். அவ்வளோதான். அவர் வேலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவராக இருக்க விடுங்க. கங்கை மரன் என்ன மாதிரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இதை தவிர வேறு வழி இல்லை. அன்றைக்கி பேட்டியில் போய் நான் போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன் போய். அது மாதிரி அவரவர்களாக இருந்தால் அவர்களாக வளருவதற்கு அடையாளம் இருக்கும். இப்போ கிளாடி என்ன மனசில் வச்சுருக்காரோ அதை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கார். சதா அவர்கள் மனசில் என்ன நினச்சிருக்காரோ அதை நோக்கி தான் எழுந்து கொண்டிருக்கார். ரவிகாந்த் என்ன நினச்சிருக்காரோ அது மேலே தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் சரி, எல்லாரும் சரி. அவர்கள் இடத்தில் உயர்ந்து போகிறார்கள். எண்ணம் எது அதிகமாக இருக்கிறதோ அதில் தான் உச்சத்தில் வர முடியும். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா என் கனவும் நினைவும் இசை இருந்தால் மரணமேது என்று பாடின மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த மியூசிக் லைனை தவிர வேறு எங்கேயாவது போயிடுறோமா? எங்களுக்கு இருக்கிற பணத்துக்கும் எங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு அதை விற்று நல்ல லாபம் சம்பாரித்து ஒரு பெரிய பில்டர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எண்ணம் வரல. இசை கனவும் நினைவும் இசைங்கிற மாதிரி இசையிலே இருக்கிறோம். ஆகையால் எங்கள் மேல் தவறுகளை பயில்வானவர்கள் எழுத வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ப்ரெஸ்ஸு நீங்களாம் நமக்கெல்லாம் நல்ல தோஸ்துங்க. நீங்களாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆகவே உயர்ந்தவர்களை அப்படியே காப்பாற்றோம். எப்படி இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், நமக்கு வழி நடத்திய தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய விஷயம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிக ஆதாரமாக இருந்த நமது பாபு அவர்களுக்கு, டைமண்ட் பாபு அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லக்கூடாது. என்னுடைய வாய்நாள் அவங்க நன்றி சொல்கிறது தனியாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் பாபு வந்திருக்கீங்களா? கண்ணா என்னம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாபு தான் அண்ணன் இளையராஜாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப பக்கத்துணையாக இருப்பவர். எந்த வேலைனாலும் நிமிஷத்தில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். அன்றைக்கி 50வது விழா அவர் தான் அரேஞ்ச் பண்ணிட்டார். வாங்க பாபுக்கு பாபு வாங்க. பாபு அவங்க அப்பா கூட இருந்த இவர் இத்திரோன்னு குழந்தை. அதான் பாபு தம்பி வாங்க தம்பி. ரொம்ப பெருமையாக இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்கள் சொல்லத்தான் அன்றைக்கி நாடகத்துக்கு வாசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தபோது இவங்க அப்பாவோட எங்களுக்கு பழக்கம். இவங்க அப்பா தான் எங்களை வந்து அப்போ தூக்கி வளர்த்தவர். எங்களுக்கான ஐயோ நல்லா வாசிக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை, இதை வரேன். நாங்கள் அந்த காலத்தில் நாடகத்தில் வாசிக்கும் போது இவங்க வந்து ராயப்பேட்டையில் இருந்தாங்க. அதெல்லாம் பாபுலாம் எடுத்துட்டு குழந்தை அப்போ அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது எல்லா சரிப்பு பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்த்தால் அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இவரும் எல்லாரோடையும் சேர்ந்து அரவணைப்பாக கேட்டார். நான் வந்து அங்கே இருக்கேன்னு நிஜமாக பயங்கர பிஸி தான். இந்த நேரத்தில் இதையும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி பாபு. ரொம்ப நன்றி. எனக்கும் அண்ணனுக்கும் பக்கத்தோடையாக இருப்பவர் அவர் தான். நல்லா தெரிஞ்சுங்க. அவ்வளோதான் விஷயம். நன்றி கண்ணன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்.